தீராத நோய்களைத் தீர்க்கும் தன்வந்திரி பகவான் உலகில் வாழும் மக்களை காத்தருள திருமால் எடுத்த அவதாரங்கள் 24 ஆகும். இதில் மிக முக்கியமான 10 அவதாரங்கள் தசாவதாரம் என அழைக்கப்படுகிறது. அவை 1 மச்சம், 2 கூர்மம், 3 வராகம், 4 நரசிம்மம், 5 வாமனம், 6 பரசுராமர், 7 ராமர், 8 பலராமர், 9 கிருஷ்ணர், 10 கல்கி. இவை தவிர தத்தாத்திரேயர், வியாசர், கபிலர், தன்வந்திரி போன்ற பல்வேறு அவதாரங்களை திருமால் எடுத்து தன் அடியார்களை காத்து வருகிறார். ஒருமுறை துர்வாச முனிவரால் சாபத்திற்குள்ளானார் தேவேந்திரன். இதன் காரணமாக தேவேந்திரன் அனைத்து செல்வங்களையும் இழந்தார். இதனையடுத்து திருமாலின் அறிவுரையை ஏற்று தேவர்கள், அசுரர்கள் கூட்டு சேர்ந்து திருப்பாற்கடலை கடைந்தனர். அப்போது மிக கொடூரமான ஆலகால விஷம் தோன்றியது. இதனை சிவபெருமான் தன் கண்டத்தில் இருத்தி கொண்டார். எனவே தான் சிவபெருமான் நீலகண்டன் ஆனார். தொடர்ந்து திருப்பாற்கடலை கடைந்தபோது காமதேனு, கற்பகவிருட்சம், ஐராவதம் என்ற யானை உள்ளிட்ட பல புனிதமான பொருட்கள் வந்தன. இறுதியாக திருமாலே தன்வந்திரியாக அமிர்த கலசத்தினை ஏந்தியவாறு பாற்கடலில் இருந்து தோன்றினார். தேவேந்திரனும் சாகா மருந்தான அமிர்த கலசத்தினை பெற்றுக்கொண்டு தான் இழந்த அனைத்தையும் பெற்று தேவலோகம் சென்றார். ஆகவே தன்வந்திரி பகவானை நோயுள்ளவர்கள் மனதார வழிபட்டால் தீராத நோயும் தீரும். தன்வந்திரி பகவானுக்கு புதன் கிழமையும் சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் மிகச் சிறந்த நாட்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தன்வந்த்ரயே அம்ருத கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய த்ரைலோக்கியநாதாய ஸ்ரீமகா விஷ்ணவே நம என்பது ஸ்ரீதன்வந்திரி பகவான் மந்திரம். இந்த மந்திரத்தை நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக தினமும் 21 முறை சொல்லுங்கள். நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை செய்தீர்களோ அவர்களின் தீராத நோய்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். இந்த அற்புதமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.